ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சைவ ரெசிபியோடு தாங்க வந்திருக்கேன். ரொம்ப டேஸ்டான ரெசிபி, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா அரைக்கீரையை வச்சு ஒரு சைவ ஈரல் ரெசிபி தாங்க கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபியை எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச்கியூடி சேனல் ரெசிபியை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இதுக்கு வந்து நான் அரைக்கீரை கட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை கட்டளவுக்கு எடுத்துருக்கேங்க. நல்லா இந்த மாதிரி காம்புகள் இலைகளோடையே சேர்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து அது ரொம்ப இலசாதான் இருக்கும். அதனால் நம்ம அது இலை மட்டும் பிரித்து எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே அந்த தண்டுகளோடையுமே சேர்த்து போட்டுக்கோங்க. நல்லா அலம்பிட்டு பாத்திரத்தில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுருங்க. கீரை வந்து ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெந்தால் போதும். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. மூடி போட்டு மூடி வைக்காதீங்க. நமக்கு வந்து இதில் வந்து கலர் வந்து அப்படியே நமக்கு க்ரீனிஷாக கிடைக்கணும். கீரையை வந்து அதிகப்படியான நேரம் வேகவும் வைக்கக்கூடாது. கசப்புத்தன்மை நமக்கு வந்து கிடச்சிரும். 5 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி வெந்தால் போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் அரை கப் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு சோள மாவு, மிளகாய்த்தூள் வந்து 1 டீஸ்பூன் போடுறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். தண்ணியெல்லாம் ஆட் பண்ண வேணாங்க. அந்த கீரையில் இருக்க தண்ணியே வந்து போதுமானது. நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்குவோம். நல்லா இந்த அளவுக்கு நம்ம கலந்ததுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு வாழை இலையில் வந்து லேசாக கொஞ்சம் போல் ஆயில் தடவிட்டு அதை நம்ம அரைச்சி வச்ச அந்த மாவை வந்து எடுத்து வச்சிடலாம். இதில் எடுத்து வச்சுட்டு 10 நிமிஷம் மட்டும் கரெக்டாக ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு இட்லி பாத்திரத்துலையோ இல்லை ஏதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மூடி போட்டு இதை வேக வச்சுருங்க. 10 நிமிஷம் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதுங்க. அதுக்கு மேலே வேண்டாம். ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. 10 நிமிஷமே போதுமானது. நான் உங்களுக்கு 10 நிமிஷம் கழித்து காட்டுறேன். இந்த மாதிரி வெந்திருக்கும் நல்லா. பாருங்கள், இப்படி சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்துகிட்டு பீசஸ் மாதிரி போட்டுடலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. சின்ன சின்ன பீசஸ் மாதிரி போட்டுடலாம். பார்க்க அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈரல் துண்டுகள் மாதிரி கிடைக்கும். நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா ஈரல் துண்டுகள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த ஈரல் சாப்பிட்ற ஃபீலிங் தான் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. இந்த பீசஸ்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம இதுக்கான மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டை 1, மராட்டி முக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது 1 எடுத்துக்கோங்க. சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு பெரிய வெங்காயம், நல்லா 2 பெரிய வெங்காயம் சின்னதாக அரிஞ்சிட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உப்பு இந்த நேரத்தில் தேவையான அளவு, இந்த கிரேவிக்கே தேவையான அளவு உப்பு வந்து இதிலே நான் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா அப்போ வெங்காயமும் தக்காளியெல்லாம் போடும்போது கொஞ்சம் சீக்கிரம் வந்து நமக்கு வதங்கும். அதனால் நான் இந்த நேரத்தில் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக வச்சுருந்தீங்கன்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இடிச்சிட்டு ஆட் பண்ணுறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா நல்லா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கும். அப்போ தான் நமக்கு அந்த கிரேவி டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ வந்து இதில் வந்து பழுத்த தக்காளி பழம், நல்லா 2 பெரிய தக்காளி பழம் எடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து சுருண்டு வதங்கி எண்ணெய் வந்து நமக்கு பிரிஞ்சு கிடைக்கணும். அந்தளவுக்கு வேகணும். இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா நமக்கு இந்த மாதிரி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துடும். இப்போ இந்த நேரத்தில் வந்து இதுக்கு தேவையான மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன். குழம்பு தூள் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் மிளகாய் தூள், தனியாத்தூள் இதெல்லாம் வந்து சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
குழம்புத்தூள் வந்து சாதாரணமாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி வந்து விட்டுக்கலாம். 1 கப் அளவுக்கு நான் தண்ணி வந்து சேர்த்துருக்கேங்க. ஏன்னா அந்த தண்ணியோடு சேர்த்து கொதிக்கும்போது இன்னும் அந்த மசாலாஸ் வந்து கொஞ்சம் நல்லா உள்ளே வந்து அந்த கீரை துண்டுகளுக்குள்ளே வந்து இறங்கும். அதனால் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா அப்படியே வந்து இறங்கணும். அந்த சாரெல்லாம் உள்ளே இறங்குற அளவுக்கு கொதிக்க விடுங்க. எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கொதிக்கும்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் எப்போயுமே பார்த்திங்கன்னா ஈரல் செய்யும்போது கடைசியாக வந்து மிளகுத்தூள் சேர்ப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு இறக்க போகிறோம். அவ்வளோ கமகமன்னு இருந்துச்சுங்க. இதவே நீங்கள் சாதத்தில் போட்டு அப்படியே பிசைஞ்சே சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் ரைஸு, தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கு சூப்பரான காம்பினேஷனுங்க. ஏன்னா இது இவ்வளோ கஷ்டமாக இருக்கே செய்கிறதுக்கு அப்படின்னு நினச்சி பொரியலாகவே செஞ்சு சாப்பிட்றலாம். பொரியல் வந்து எத்தனை பசங்க சாப்பிட்றாங்க? கண்டிப்பாக கிடையாது. பொரியல் வச்சு விட்டோம்னா அந்த பொரியலை ஸ்கூல்லேருந்து அப்படியே நமக்கு ரிட்டன் தான் வருது. சில பசங்க அங்கேயே தூக்கி போட்டு வந்துடுறாங்க. அதனால் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கீரை போய் சேரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.